ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் வந்து காலிலேருந்து மதியம் வரைக்கும் என்ன பண்ண போகிறேன்றதை அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நைட்டு தான் ஊர்லேருந்து வந்தோம். காலையில் எழுஞ்சி பேக்கில் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணுற கிளாத்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு பெட் கவரும் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி 2 முறை வாஷிங் மிஷின் போடுற வேலை இருக்கும். ஸோ லாஸ்ட் வீக்கே பூஜை சாமான் தேய்க்காமல் போயிட்டேன். ஸோ பூஜை சாமான் தேய்க்கிற வேலை இருக்குது. ஸோ டிஃபனு லன்ச் எல்லாத்தையும் அப்படியே பண்ணுறதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். தன்யாவும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் இனிமேல் தான் அவளுக்கும் கொடுக்கணும். ஊருக்கு போனதில் வந்து கொஞ்சம் பிளான் எல்லாம் நிறைய சேஞ்ச் ஆணுச்சு. அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளார போயிடலாம். கிச்சன்லேயும் பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு, அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு பாருங்கள், இப்போ நான் டிஃபன் பண்ண போகிறேன். அதுதான் ராகி சேமியா. வேறு மாவு கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ ராகி சேமியா சிம்பிளாக பண்ணிடலான்னு இருக்கேன். பூஜை சாமான்லாம் தேய்க்கணும். ஸோ அந்த வேலை இருக்குது. கிச்சன் வந்து அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு நான் போகிறப்பவே வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். ஸோ சும்மா தொடச்சி விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், ஆயில் கேன் எல்லாமே காலியாக இருக்குது. ஸோ அதை எல்லாமே நான் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபில் பண்ணணும். இப்போ நம்ம சேமியா தாளிக்கலாம் வாங்க. ராகி சேமியா நார்மலாக எப்பவும் தாளிக்கிற மாதிரி தாளித்து விட்டுட்டேன். தன்யாவும் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ சின்சியராக அட்டன் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் அவளுக்கு முடிய போகுது. அவள் வந்த உடனே முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் டிஃபன் கொடுத்துருவேன். கலர் ட்ரெஸ் நான் தான் வீக்லி ட்வைஸ் போட சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா எல்லா ட்ரெஸ்ஸுமே சின்னதாகிடுச்சு. ஸோ ஃபங்க்ஷனுக்குன்னு வாங்கின ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணேன், ஸோ இந்த லாக்டவுனில் அப்படியே வேஸ்ட்டாகவே போகுது. ஸோ வீக்லி ட்வைஸ் போடுடா அப்படின்னு நானே அவளை கம்பல் பண்ணி போட வச்சுருக்கேன். அதனால தான் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா. ஸோ இப்போ இவள் சாப்பிட்டுட்டு அடுத்த கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவா. நானும் என்னோடய அடுத்த வேலையை பார்க்கலாம் வாங்க. டிஃபன் முடிச்சுட்டு டிஃபன் பண்ண வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சிங்க்கும் க்ளீன் பண்ணிவிட்டேன். அப்படியே பூஜா திங்ஸும் க்ளீன் பண்ண எடுத்து போட்டுட்டேன். சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே உரிச்சிட்டு லெமனும் புழிஞ்சு வச்சுட்டு ரைஸ் ஊற வச்சுட்டு ரைஸ்க்கும் தண்ணி கொதிச்சிச்சு. ஸோ ரைஸும் போட்டுடுறேன். ஆனியன் உரிச்சிட்டு கட் பண்ணிட்டேன் பூண்டு எல்லாமே. அதுக்குள்ளார ரைஸ் வந்து வெந்துருச்சு. அதையும் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பொரியல் தாளித்து வச்சுட்டு தான் விளக்கு பாத்திரம் தேய்க்க போகிறேன். இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கினேன். ஊர்லேருந்து செக்கெண்ணெய் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது ஆன்லைனில் வாங்கினப்போ வந்துட்டு நல்லா யூஸ் ஆகும்னு நினச்சி வாங்கியிருக்கேன். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ஃபில் ஆகிடுச்சு. இது உண்மையிலே நல்லா ஒர்க் ஆகுது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த டின்னு வாங்கிட்டு வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எண்ணெய் ஊற்றுறதுக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இதை வந்து கவர் பண்ணுறதுக்கும் இந்த மூடி இருக்குது. ஸோ மூடி வச்சிட வேண்டியதான். இது வந்து நான் இதில் தான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ ஆயில் கேன் எல்லாமே வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னென்னா அது உள்ளார ஊற்றுறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த டேப் மாதிரி இருக்கனால நம்ம அதுலேயுமே ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஃபில் பண்ண எண்ணெய் நல்லெண்ணெய் தான். எப்போவுமே ஊர்லேருந்து செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் மட்டும்தான் வாங்கிட்டு வருவேன். கடலெண்ணெய் வாங்க மாட்டேன். தேவைப்பட்டால் ரீஃபைண்ட் ஆயில் 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ இங்கேயே வாங்கிப்பேன். சைடில் ரைஸும் பாயில் ஆகிடுச்சு, அதையும் வடிச்சிடுறேன். ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஒரு பேனில் பிரிஞ்சால் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில், கடுகு, வெந்தயம் தாளிச்சதுக்கப்புறமா வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, கட் பண்ணி வச்சு கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு எல்ஜி பவுடர், மஞ்சள்
பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா பொட்டு வச்சுப்பேன். எப்போவுமே நான் இப்படி தான் செய்வேன். இவ்வளோதான், விளக்கு பாத்திரம் தேய்ச்சி முடிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் சமைச்ச பாத்திரமும் இனிமேல் சாப்பிட போகிற பாத்திரமும் தான் இருக்குது. இந்த பாத்திரம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு சேர்த்து விளக்க போகிறேன். விளக்கு பாத்திரம்லாம் தேய்ச்சி நல்லா காயுது. ஸோ காஞ்சதுக்கப்புறமா ஈவினிங்காக நான் பொட்டு வச்சுப்பேன். இப்போ நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அந்த பாத்திரமும் சேர்த்து வாஷ் பண்ணிடலான்னு இருக்கேன். விளக்கு பாத்திரம் தேய்ச்சி முடிச்சாச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். பாருங்கள், லெமன் ரைஸ், ரெட் சில்லி இல்லை, அதனால் க்ரீன் சில்லி போட்டு செஞ்சுருக்கேன். பிரிஞ்சால் ஃப்ரை பாருங்கள். நைட்டு தான் ஊர்லேருந்து வந்தோன்றனால வெஜிடபிள் எதுவும் பெருசாக வாங்கலை. வீட்டில் இருந்த ட்ரம்ஸ்டிக் பிரிஞ்சால் வச்சு செஞ்சுக்கலான்ட்டு. ஸோ லெமன் ரைஸ்க்கு பிரிஞ்சால் ஃப்ரை வந்து நல்லா தான் இருக்கும். அதனால் நான் இதுவே பண்ணிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு பேலன்ஸ் இருந்த எல்லா பாத்திரமும் ஒன்றா போட்டு வாஷ் பண்ணிட்டேன். எல்லா பாத்திரமே விம் லிக்யூடில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரே ஒரு சில்வர் பிளேட் மட்டும் இருக்குது. அது மட்டும் சபீனா போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுடுவேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் கருக்காமல் இருக்கும். மேக்ஸிமம் என்னோடய தேர்ஸ்டே வந்து இப்படி தான் போகும் எப்போவுமே. நைட்டு டிஃபனும் பார்த்திங்கன்னா ஏதாவது சிம்பிளாக தான் பண்ணுவேன். அதனால் பெருசாக ஒன்றும் வேலை இருக்காது. பூஜை திங்ஸ்க்கும் பொட்டு வச்சு பூஜை அறையில் எடுத்து வச்சுடுவேன். அவ்வளோதான், எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு. பார்த்திங்கன்னா எல்லா வாஷ் பண்ணுற கிளாத்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி காயவும் வச்சுட்டேன். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். என்னோடய மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன், தேர்ஸ்டே ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட பார்க்கலாம். பாய்.